அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரி த 3 கொஸ்டின்ஸ், அதாவது 3 கேள்விகள். இதோடைய ஆத்தர் யாருன்னா லியோ டால்ஸ்டாய். ஸோ நம்மளுக்கு இதில் செக்ஷன்ஸ் வைஸ் என்னது நம்மளுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் பாருங்கள். There was a king who had 3 questions in his mind that if he always knew the right time to begin everything. ஸோ ஒரு ஊரில் ஒரு அரசன் வந்திருக்காரு. அவருடைய மனதில் ஒரு 3 கேள்விகள் இருந்துச்சு. எந்த காரியத்தை எப்படி ஆரம்பிக்கணும், யார் பேச்சு நம்ம கேட்கணும், அதாவது இஃப் ஹி நியூ ஹூ வேர் த ரைட் பீப்புள் டு லிசன் டு, யார் பேச்சு நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹூம் டு அவாய்ட், யாரை தவிர்க்கணும், சரிங்களா, யாரை தவிர்க்கணும். அடுத்து above all if he always knew what was the most important thing to do. ஸோ இதில் வந்து நம்ம எதெல்லாம் யாரை தவிர்க்கணும், நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்றதையும், he would never fail in anything he might undertake. ஸோ நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் தோல்வியடையாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அந்த அரசன் வந்து ஒரு 3 கேள்வி இருந்துச்சு. என்னென்னா எந்த காரியத்தை எப்போ ஆரம்பிக்கணும், யார் பேச்சு கேட்கணும், யாரை தவிர்க்கணும், நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தோல்வியடையாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்றது தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ 3 கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எந்த காரியத்தை எப்போ ஆரம்பிக்கணும், அது ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்த 2வது கொஸ்டின் யார் பேச்சு கேட்கணும், யார் பேச்சு கேட்கக்கூடாது அப்படின்றது செகண்ட் கொஸ்டின். 3வது கொஸ்டின் வந்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் தோல்வியடையாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது 3வது கொஸ்டின் இங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள். And this thought having occurred to him, he had it proclaimed throughout his kingdom that he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action, and who were the most necessary people, and how he might know what was the most important thing to do. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராஜ்யம் முழுவதும் என்னது இந்த அரசனுடைய ராஜ்யம் முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரகடனப்படுத்துகிறாங்க, சரிங்களா. அதில் அந்த முரசு கொட்டுவாங்க பார்த்தீங்களா, படங்கள்லாம் காட்டுவாங்கள்ல, இந்த முரசு கொட்டுற மாதிரி எல்லாருக்கும் இந்த செய்திகளை பரப்புகிறாங்க. இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் கொடுக்குறவங்களுக்கு பரிசு தரப்படும் அப்படின்னு இந்த பிரகடனம் செய்கிறாங்க. ஸோ அவனோட கேள்வி வந்து மிகச் சரியான நேரம், மிக தேவையான மனிதர்கள், மிக முக்கியமான காரியம், சரிங்களா. ஸோ இதுதான் இந்த 3 கேள்விகள், சரிங்களா. மிக சரியான நேரம், மிக தேவையான மனிதர்கள், மிக முக்கியமான காரியம். ஸோ இதுதான் அந்த 3 இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்றத இங்கே சொல்லிட்டாங்க. Learned man came to the king, but they all answered his question differently. நிறைய அறிஞர்கள் என்னது அங்கே வராங்க, ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான என்னது அந்த பதில்கள் என்ன பண்ணுறாங்க சொல்கிறான், சரிங்களா. இந்த ஆல் ஆன்சர் ஹிஸ் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்லி, இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான பதில்கள் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. In reply to the first question, some said that to know the right time for every action, one must draw up in advance a table of days. In reply to the first question, some said that to know the right time for every action, one must draw up in advance a table of days, months and years, and must live strictly according to it. ஸோ முதல் கேள்விக்கு பதிலாக சில பேர் சொன்னது என்னென்னா, ஒரு காரியத்தை முன்கூட்டியே செய்யணும்னா நாட்கள், மாதங்கள், வருடங்கள் என்னது அப்படி ஒதுக்கினது திட்டமிட்டு அதன்படி என்னது நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஒரு காரியம் பண்ண போகிறோம், அந்த செயலை வந்து செய்யணும் அப்படின்னா
சில நாட்களுக்கு முன்னாடியோ இல்லை சில மாதங்களுக்கு முன்னாடியோ இல்லை சில வருடங்களுக்கு முன்னாடியோ என்னது பிளான் பண்ணணும், அதாவது திட்டமிட்டு அந்த திட்டத்தை திறம்பட செயல்படுத்தணும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அவங்க சில பேர் பதிலாக சொல்கிறாங்க. ஒன்லி தஸ் செட் தே would everything be done at its proper time. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி செஞ்சால் எந்த ஒரு காரியம் வந்து சரியான நேரத்தில் செய்யப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. Others declared that it was impossible to decide beforehand the right time for every action, but that not letting oneself be absorbed in idle pastimes, one should always attend to all that was going on and then do what was most needful. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ யாரும் என்னது வெட்டியாக பொழுதை கழிக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. நடக்கிறது என்ன அப்படின்றத கவனித்து பார்க்கணும். மற்றவங்க பின்னாடி என்னது நடப்பதை முன்கூட்டி என்னது சொல்ல முடியாது. ஸோ பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. எது முக்கியமோ அந்த காரியத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்னுரிமை தரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. Others again said that however attentive the king might be to what was going on, it was impossible for one man to decide correctly the time for every action, but that he should have a council of wise men who would help him to fix the proper time for everything. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அரசர் வந்து எவ்வளோ கவனமாக இருந்தாலுமே ஒரு மனுஷன் மட்டும் தானது எல்லா காரியத்தையும் சரியான நேரத்தில் செய்ய முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் அறிஞர்கள் வந்து ஒரு குழுவாக அமர்ந்து என்ன பண்ணுறாங்க, அரசருக்கு இந்த காரியத்தில் வந்து உதவிகரமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அரசன் வந்து ஒரு தனி மனிதனாக இருந்து அவன் அந்த தனி மனிதன் திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் சரியான நேரத்தில் திறம்பட நடத்த முடியும் அப்படின்றது ஒரு முடியாத ஒரு விஷயம். அதனால் அந்த அமைச்சர்கள் குழு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த அரசருக்கு உதவி என்ன பண்ணணும், ஒரு குழு அமைத்து அந்த குழு என்ன பண்ணணும், அரசருக்கு உதவி செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. But then again others said there were some things which could not wait to be laid before a council, but about which one had at once to decide whether to undertake them or not. ஸோ வேறு சில பேர் சொல்கிறாங்க, சில காரியங்களை வந்து அறிஞர்களுக்குள்ள ஒப்படைக்கிறது தாமதிக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து கையில் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத தீர்மானிக்கிற வரைக்கும் நம்ம காதிருக்க முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வுக்கு வேணும். அதை விட்டுட்டு அந்த தீர்வு கிடைக்கிறதுக்கு அந்த அறிஞர்கள்ட்ட கொடுத்து இதை செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு நிறையா பரிசீலனை செஞ்சுட்டு அதுக்கடுத்து தீர்மானிக்க முடியுமா, அது வரைக்கும் காத்திருக்க முடியாது அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்க. But in order to decide that, one must know beforehand what was going to happen. ஸோ வரப்போகிறத முன்னே தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இதை செய்ய முடியும் அப்படின்றத வந்து இவங்க சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன்லி மெஜிஷியன்ஸ் who know that, and therefore in order to know the right time for every action one must consult magicians. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மந்திரவாதிகள் மட்டும் இந்த மெஜிஷியன்ஸ் அப்படின்ற மந்திரவாதி, அந்த மெஜிஷியன்ஸ் மட்டும் என்ன பண்ண முடியும், முன்னாடி வரப்போகிறத முன்கூட்டி அறிஞ்சிருப்பாங்க. அதனால் மந்திரவாதிகள்கிட்ட தான் எந்த காரியங்களை செய்யணுமோ அதுக்கான சரியான நேரத்தை எது அப்படின்றத நம்ம ஆலோசனைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. Equally various were the answers to the second question. Some said the king most needed were his counselors, other praised others the doctors, while some said that warriors were the most necessary. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ரெண்டாவது கேள்விக்கு இதே போல் தான் பதில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கேள்விக்கு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் ரெண்டாவது கேள்விகளுக்கும் பதில் வந்தது. அவங்க வந்து கவுன்சிலர்ஸ், அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்களும், அப்புறம் அதர்ஸ் மற்ற ஆட்கள், அப்புறம் அந்த ப்ரைஸ் இருப்பாங்களே அந்த பாதிரியார்கள் அந்த பாதிரியார்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த கோயில் வழிபாடு தலங்கள் இருப்பாங்கள்ல, அந்த சாமியார்கள் சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்க தான் அந்த ப்ரீட்ஸ். சரிங்களா? ஸோ அப்புறம் டாக்டர்ஸ்,
அந்த மருத்துவர்கள், வயல் சம் செட் த வாரியர்ஸ் அப்படின்றவங்க வந்து போர் வீரர்கள், சரிங்களா. ஸோ இவங்களானது ரொம்ப தேவையான மனிதர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, மாறி மாறி என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி பதில் என்ன பண்ணாங்க, ஒரே மாதிரியான பதிலை வந்து சொல்கிறாங்க. அடுத்து to the third question as to what was the most important acquisition, some replied that the most important thing in the world was science. Others said it was the skill in warfare, and others again it was the religious worship. ஸோ மூணாவது கேள்விக்கு என்ன முக்கியமான வேலை அப்படின்றது தான் மூணாவது கொஸ்டின். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் வந்து அறிவியல் தானே இது ரொம்ப முக்கியம் அப்படின்னும், சில பேர் வந்து போர் திறன் முக்கியம்னு சொல்கிறாங்க, சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மத வழிபாடு தான் முக்கியம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. All the answers being different, the king agreed with none of them and gave the reward to none, but still wishing to find the right answer to the questions, he decided to consult a hermit widely renowned for his wisdom. ஸோ எல்லா பதிலும் வித்தியாசமாக இருந்தனால அரசர் வந்து என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கல, சரிங்களா. யாருக்குமே பரிசு கொடுக்கணுன்னு அவர் தயாராக இல்லை. ஆனால் பதிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணுறாருன்னா, சன்னியாசியை ஒருவரை பார்த்து என்ன பண்ணலாம், நம்ம ஆலோசிக்கலாம் அப்படின்றத இங்கே முடிவு பண்ணுறாரு. த ஹெர்மிட் அப்படின்றது வந்து சன்னியாசி, சரிங்களா. த ஹெர்மிட் lived in the wood which he never quitted and he received none but common folk. ஸோ அவர் வந்து காட்டில் வந்து அந்த சன்னியாசி வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வந்து வெளியில் எங்கேயுமே போக மாட்டார், சரிங்களா. இப்போ சாதாரண மனுஷங்களை தவிர வேறு யாருமே வந்து அவர் சந்திக்க மாட்டார். ஸோ த கிங் புட் ஆன் தி சிம்பிள் கிளாத் அண்ட் பிஃபோர் reaching the hermit's cell dismounted from his horse, leaving his bodyguard behind. He went on alone. ஸோ இவர் வந்து சாதாரண மனிதனை மட்டும்தான் பார்ப்பார். அதனால் இந்த அரசர் வந்து சாதாரண உடையில் என்ன பண்ணுறாரு, உடுத்திக்கிறாரு. அந்த சன்னியாசியோடைய அந்த குடிசைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த குதிரையிலேருந்து இறங்கிட்டார். அவருடைய காப்பாளர்கள், அந்த வீரர்கள் இருப்பாங்களே, அவங்களையும் அங்கேயே நிறுத்திட்டு என்ன பண்ணுறாருன்னா தனியாக போகிறார். அலோன் அப்படின்னா தனிமை, சரிங்களா. தனிமையாக அங்கே போகிறாரு. When the king approached, the hermit was digging the ground in front of his head. Seeing the king, he greeted him and went on digging. The hermit was frail and weak, and each time he stuck his spade into the ground and turned a little earth, he breathed heavily. ஸோ சன்னியாசி வந்து தரையில் தன்னுடைய குடிசைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா பண்டம் தோண்டிகிட்டு இருக்கிறத அந்த மன்னன் வந்து அங்கே போனப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாரு. அந்த சன்னியாசி வந்து அந்த மன்னனை வரவேற்கிறாரு, சரிங்களா. வரவேற்றுட்டு மீண்டும் என்ன பண்ணுறாருன்னா பள்ளம் தோன்றுறதுல என்ன பண்ணுறாருன்னா அவர் ஈடுபடுறாரு. ஸோ அவர் பலவீனமாக இருந்ததுனால ஒவ்வொரு முறையும் மண்வெட்டியை கொத்தி எடுக்கும்போதும் கொஞ்சம் மண் தான் அவரால் கொத்தி எடுக்க முடிஞ்சிச்சு, சரிங்களா. ஸோ இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்கார், சரி, பலவீனமாக இருக்கிறனால வந்து சன்னியாசி இப்போ என்ன பண்ணுறாருன்னா பலமாக மூச்சு விட ஆரம்பிக்கிறாரு. The king went up to him and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. How can I learn to do the right thing at the right time? Who are the people I most need? And to whom should I therefore pay more attention than to the rest? And what affair are the most important and need my first attention? அரசன் வந்து சன்னியாசிட்ட வந்து, நான் உங்கள்கிட்ட இருந்து 3 கேள்விக்கு என்ன பண்ணணும், பதில் பெறுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அது என்னென்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து சரியான நேரத்தில் சரியான காரியத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னும், எனக்கு மிகவும் தேவையான மனிதர்கள் யார் அப்படின்னும், கடைசியாக கொஸ்டின் யார் மீது நான் வந்து அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்றத வந்து இவங்க கேட்குறாங்க. அடுத்து என்னோடய கவனத்தை வந்து அதிகமாக செலுத்தி செய்ய வேண்டிய மிக முக்கிய காரியம் என்ன அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா அவர் கேட்குறாரு. The hermit listened to the king but answered nothing. He just spat on his hand and recommends the king. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, ஸோ திருப்பி ரீட் பண்ணி பாருங்கள். The hermit listened to the king but answered nothing.
He just spat on his hand and recommenced. சாரி, அது தப்பாக ரைட் பண்ணிட்டேன். recommenced digging. ஸோ சன்னியாசி வந்து இதை வந்து செவி கொடுக்கவே இல்லை, திரும்ப அதை கேட்கவே இல்லை. அதே நேரத்தில் அவர் அதுக்கு பதிலும் சொல்லலை. சரிங்களா? சாரி, அந்த ஹெர்மிட் லிசன் பண்ணிட்டார், அதை கேட்டுட்டார். சரிங்களா? ஸோ இப்போ வந்து சன்னியாசி வந்து இதை செவி மடுக்கவே இல்லை. சரிங்களா? அது வந்து அவர் அதை கேட்டார், ஆனால் என்னது அவர் பதில் சொல்லலை. சரிங்களா? த ஹெர்மிட் லிசன் டு த கிங். அவர் அரசர் சொன்னதை கேட்குறாரு, பட் ஆன்சர் நத்திங். அவனால் பதில் சொல்லலை. சரிங்களா? ஸோ மீண்டும் என்ன பண்ணுறாருன்னா, ஹி ஜஸ்ட் ஸ்பேட் ஆன் ஹிஸ் ஹேண்ட். அந்த மண்வெட்டி என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு அண்ட் ரீகமெண்ட்ஸ் டிக்கிங். ஸோ அந்த மண்வெட்டி எடுத்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறார். You are tired, said the king. Let me take the spade and work a while for you. நீங்கள் என்னது ரொம்ப களைச்சிருக்கீங்க, அதனால் என்னது அந்த மண்வெட்டியை எடுத்து நான் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறேன், வேலை செய்கிறேன் அப்படின்னு அந்த அரசர் வந்து சொல்கிறார். இந்த ஸ்பேட் அப்படின்றது வந்து மண்வெட்டி. சரிங்களா? Thanks, said the hermit, and giving the spade to the king, he sat down on the ground. அப்படி நன்றி அப்படின்ற அந்த சன்னியாசி சொல்லிட்டு மண்வெட்டியை இப்போ மண்வெட்டை கொடுத்துட்டு தரையில் என்ன பண்ணுறாருன்னா அமர்ந்துக்கிறாரு. When he had dug 2 beds, the king stopped and repeated his question. The hermit again gave no answer, but rose, stretched out his hand for the spade and said. ஸோ அப்போ 2 பள்ளங்களை தோண்டினதுக்கப்புறம் மன்னர் வந்து சன்னியாசியில் வந்து பதில் சொல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ திரும்பி என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. சன்னியாசி வந்து பதிலை சொல்லவே இல்லை. மண்வெட்டியை வாங்கினது கையை அவர் நிட்டினார். நான் ரெஸ்ட் வாயில் அண்ட் லெட் மீ ஒர்க் எ பிட். நீங்கள் ஓய்விடுங்க, நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் வேலை பண்ணுறேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். சரிங்களா? இப்போ 2 பள்ளங்களை வந்து அரசர் தோன்றார். இந்த நேரத்தில் கூட என்ன பண்ணல அந்த சன்னியாசி, எந்த ஒரு பதிலையுமே சொல்லலை. உடனே இப்போ அரசர் வந்து சோர்வாயிட்டார். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் தோன்றேன் என்ன பண்ணுறாருன்னா அந்த சன்னியாசி வந்து சொல்கிறாரு. பட் த கிங் டிட் நாட் கிவ் ஹிம் த ஸ்பேட் அண்ட் கண்டினியூ டு டிக். ஆனால் என்ன பண்ணல, அந்த மண்வெட்டி அவர் கொடுக்கல. மீண்டும் என்ன பண்ணுறாரு, அவர் டிக் அப்படின்றது வந்து தோன்றது. சரிங்களா? அந்த மண்வெட்டியை கொடுக்காம தோன்றாரு. 1 hour passed and another. The sun began to sink behind the trees, and the king at last struck the spade into the ground and said. இப்போ 1 மணி நேரம் முன்னது கடந்து போயிடுச்சு. அப்படியே இன்னொரு மணி நேரம் போகுது. சூரியனது இந்த மரங்களுக்கு பின்னாடி போய் மறைய ஆரம்பிக்குது. அரசர் வந்து கடைசியாக மண்வெட்டி என்னது தரையில் அடிச்சுட்டு சொல்கிறாரு. I came to you, wise man, for an answer to my questions. If you can give me none, tell me so and I will return home. நான் வந்து 3 கேள்விக்கு என்னது இந்த பதில் வாங்குறதுக்காக வந்தேன். உங்களால் என்னது பதில் சொல்ல முடியாட்டி சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேன், வீடு திரும்பிடுறேன் அப்படின்றவர் சொல்கிறாரு. Here comes someone running, said the hermit. Let us see who it is. யாரோ வராங்க, அவர் யார் என்ன பார்ப்போம் அப்படின்றத வந்து இந்த சன்னியாசி வந்து சொல்கிறாரு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து செக்ஷன் 2. The king turned round and saw bearded man come running out of the world. ஸோ அரசர் வந்து சுற்றி பார்க்குறாரு. தாடியோட ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், காட்டில் வந்து ஓடி வரான். The man held his hands pressed against his stomach and blood was flowing from under them. When he reached the king, he fell fainting on the ground, mourning Phoebe. The king and the hermit unfastened the man's clothing. There was a large wound in his stomach. ஸோ தன்னோட வயிற்றில் கையை வச்சு அழுத்தி எப்படி என்னது ஒருத்தன் ஓடி வரான். அவனுக்கு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு.
அரசர் பக்கத்தில் வந்ததும் தரையில் என்ன பண்ணுறான், மயங்கி விழுகிறான். வெளில என்ன பண்ணுறான், இப்போ அவன் முணங்கிக்கிட்டே இருக்கான். சரிங்களா, மோர்னிங் ஃபெப்லி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், முணங்கிட்டு இருக்கான். இந்த அரசனும் அந்த துறவி என்னது தங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த மனுஷனுடைய ஆடை இழந்து அழுத்து பார்க்குறாங்க. அந்த வயதில் ஒரு பெரிய ஊண்டு, அந்த பெரிய காயம் என்னது அங்கே இருக்குது. The king washed it as the best he could and banged it with his handkerchief and with a towel the hermit had. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். The king washed it as best he could and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. ஸோ அது பேண்டேஜ். சரிங்களா, ஸோ அதை ஃபோனில் பார்த்து சொல்கிறனால கொஞ்சம் சரியாக சொல்ல முடியல. சரிங்களா, ஸோ புக்கு இல்லைன்ட்டு, ஸோ அதனால் ஃபோனில் பார்க்குறேன், ரொம்ப நேரம் பார்க்குறனால அது வந்து லெட்டர்ஸ் கொஞ்சம் ஷேட் ஆகிற மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால தான் சரியாக வாசிக்க முடியல. ஸோ திருப்பி அந்த லைனை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். The king washed it as best he could and bandaged it was his handkerchief and with the towel the hermit had. ஸோ இப்போ அந்த அரசன் வந்து அந்த காயத்தை கழுவி தன்னுடைய கர்ச்சிப்லாம் என்ன பண்ணுறாருன்னா கட்டு போகிறாரு. சரிங்களா, but the blood would not stop flowing and the king again and again removed the bandage, soaked with warm blood and washed and rebandaged the wound. ஸோ இப்போ ரத்தம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா, திரும்ப திரும்ப ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அடிக்கடி என்ன பண்ணுறாரு, இவர் கட்டைகளை அவிழ்த்து கழுவி மீண்டும் என்ன பண்ணுறாரு, கட்டுப்பட்டபடியே அவர் இருக்கார். சரிங்களா, when at last the blood ceased flowing the man revived and asked for something to drink. ஸோ கடைசியில் ஒரு வழி என்னது, ரத்தம் நின்றுச்சு. அவன் வந்து இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்குறான். The king bought fresh water and gave it to him. ஸோ அவன் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டோன்னா அரசர் அவனுக்கு கொண்டு வந்த தண்ணி என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு கொடுக்குறாரு. The meanwhile the sun had set and it had become cold. So the king with the hermit help carried the wounded man into the hut and laid him on the bed. Laying on the bed the man closed his eyes and was quiet. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ அவருக்கு தண்ணி கொடுக்குறாரு. இப்போ சூரியனது மறையுது, அந்த இடத்துல குளிர்ச்சி நிலவுது. சரிங்களா, குளிர ஆரம்பிக்குது. ஸோ அரசனும் இந்த துறவி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காயமிட்ட மனுஷன் வந்து இந்த குடிசைக்குள்ளே தூக்கிட்டு போகிறாங்க. இந்த லையிங் ஆன் த பெட், இந்த படுக்கையில் என்ன பண்ணுறாங்க, ஆனால் படுக்க வைக்கிறாங்க. The man closed his eyes and was quiet, but the king was so tired from his walk and from the work he had done. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மனுஷன் வந்து தன்னோட கண்களை மூடி எப்படி என்ன பண்ணுறான், இப்போ அமைதியாக இருக்கான். ஆனால் அரசன் எப்படி இருக்கான், ரொம்ப களைப்பாக இருக்கான். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப என்ன பண்ணியிருக்கான், ஒர்க் பண்ணியிருக்கான். சரிங்களா, that he crouched down on the threshold and also fell asleep so soundly that he slept all through the short summer night. ஸோ ரொம்ப என்னது ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கான். மண் தோண்டி என்ன பண்ணியிருக்காங்க, வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவருக்கு ஊண்டுக்கு என்னது அந்த கட்டெல்லாம் அந்த போட்டுட்ருக்காரு. ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாரு, இப்போ அரசர் ரொம்ப கலாய்ச்சி போயிட்டார். ஸோ கலாய்ச்சோன்னே இப்போ அவர் அந்த வாசல்லே படுத்து தூங்கிட்டார். When he woke in the morning, it was long before he could remember where he was or who was the strange bearded man lying on the bed and gazing intently at him with shining eyes. ஸோ காலையில் என்ன பண்ணுறாரு, அரசர் வந்து கண் விழிக்கிறாரு. தான் எங்கே இருக்கோம் அப்படின்றத அந்த மனுக்கு முதல்ல ஞாபகமே வரல. சரிங்களா, ஸோ அந்த தாடிக்கார மனுஷன் வந்து அந்த படுக்கையில் அந்த படுத்திருக்கான். ஸோ அவனுடைய கண்கள் பார்த்திங்கன்னா மின்னு தான். சரிங்களா, நல்லா ஒளி மிக்க கண்களாக இருக்குது. சரிங்களா,
ஸோ அவன் தன்னை வந்து உன்னிப்பாக பார்த்தபடி இருக்கிறத வந்து அரசர் வந்து பார்க்குறாரு. "Forgive me," said the bearded man in a weak voice. When he saw the king was back and was looking at him. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த தாடிக்காரன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய பலவீனமான குரலில் வந்து சொல்கிறான். ஸோ அரசன் வந்து விழிச்சு பார்க்குறான். சரிங்களா, விழித்து எழுந்து என்னது அவனை பார்க்குறான். I don't know you and have nothing to forgive you for, said the king. என்ன சொன்னா, I do not know you and have nothing to forgive you for, said the king. உன்னை வந்து எனக்கு தெரியாது, நான் மன்னிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அரசர் என்ன பண்ணார்னா சொல்கிறாரு. "You do not know me, but I know you." உங்களை எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு தெரியும். "I am the enemy of yours who swore to revenge himself on you because you executed his brothers and seized his property." ஸோ நான் உங்களுடைய எதிரி, உங்களை பழி வாங்கறதுக்கானது சவாலம் செஞ்சுருக்கேன். என்னோடய சகோதரனை நீங்கள் கொண்டுட்டீங்க, அவனை சொத்துக்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் பிடிங்கிட்டீங்க. "I knew you had gone alone to see the hermit and I resolved to kill you on your way back. But the day passed and you did not return, so I come out from a ambush to find you and came upon your bodyguard and they recognized me and wounded me." ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த துறவியை பார்க்குறதுக்கு தனியாக வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். உங்களை கொல்லணும் அப்படின்னு நான் வந்து சபதம் போட்டிருந்தேன். நீங்கள் திரும்பி வரக்கூடிய வழியில் என்ன நான் உங்களை கொல்றதுக்கு நினச்சேன். ஆனால் மாலை வரையினது இருட்டிருச்சு, நீங்கள் வரவே இல்லை. உடனே நான் என்ன பண்ணேன், என்னோடய மறைவிடத்துலேருந்து உங்களை தாக்க முடியாது அப்படின்னா வெளியில் வந்தேன். ஆனால் உங்களுடைய காவலர்கள் வந்து என்னை அடையாளம் பார்த்துட்டாங்க, என்னை தாக்கி என்ன பண்ணிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க. அவங்கள்ட்டருந்து நான் தப்பிச்சு தானது இங்கே ரத்தத்தோடு என்னது ஓடி வந்தேன் அப்படின்றத பேர் வந்து சொல்கிறாரு. சரிங்களா, "I escaped from them but should have bled to death had you not dressed my wound." ஆனால் நீங்கள் என்னது, என்னை ரத்தம் போயிட்டுருக்கு, அந்த ரத்தம் போயிருந்தால் நான் இறந்துருப்பேன். ஆனால் நீங்கள் என்னது, உங்களை நான் கொல்ல நினச்சாலும் நீங்கள் என்னது என்னோடய உயிரை அப்போ "I wish to kill you and you have saved my life." நான் உங்களை கொல்ல நினச்சாலும் நீங்கள் என்னைய காப்பாற்றிட்டீங்க. "Now if I live and if you wish it, I will serve you as your most faithful slave and will bid my sons do the same. Forgive me." நீங்கள் விரும்பினா நாங்கள் என்னது என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்வேன். என்னோடய மகன்கள் என்னது தங்களுடைய சேவைகளை செய்வாங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, ஸ்லேவ் அப்படின்றது வந்து அடிமை. சரிங்களா, உங்களுடைய அடிமையான இருப்பேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. The king was very glad to have made the peace with his enemy so easily and to have gained him for a friend, and he not only forgave him but said he would send his servants and his own physician to attend him and promised to restore his property. தன்னுடைய எதிரியோட சமாதானமாக போகிறது தான் என்னது அதனால தான் மன்னன் வந்து மகிழ்ச்சி அடைகிறான். சரிங்களா, "The king was very glad to have made peace with his enemy so easily." சொன்னது தன்னுடைய எதிரி நாட்டோட சமாதானமாக போகிறதுல தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. தனக்கு புதுசானது ஒரு நண்பன் கிடச்சிருக்கான் அப்படின்றவர் நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டாக்டரையும் அதாவது அந்த மருத்துவரையும் தன்னுடைய ஆட்களையும் அனுப்பினது அவனோட உடல்நலத்தை கவனிக்க போகிறதா அவர் சொல்கிறாரு. அவன் தன்னோட சொத்தானது அந்த அடிபட்டு வந்தான் பார்த்திங்களா, ஸோ அவனோட சொத்துக்கள் என்ன பண்ணுறது திருப்பி அவனுக்கே கொடுக்குறது என்ன பண்ணுறாருன்னா வாக்கு சொல்கிறார். சரிங்களா, the having taken leave of the wounded man, the king went out into the porch and looked around for the hermit. Before going away, he wished once more to beg an answer to the question he had put. The hermit was outside on his knees, showing the seeds in the beds that had been dug the day before. அந்த காயம்பட்ட மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த மன்னன்ட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விடைபெறான். சரிங்களா, ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த போர்ஷன் அந்த முகப்பு பகுதி என்ன பண்ணுறாரு
வராரு, அந்த மன்னன் வராரு, வந்து அந்த துறவியை பார்க்குறாரு. வெளியே போகிறதுக்கு முன்னாடி அந்த துறவி தன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு இவர் நினைக்கிறார். சரிங்களா, அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் துறவி என்ன பண்ணுறாரு, அந்த வெளியில் முழங்கால் போட்டு முதல் நாள் தோண்டிய குழியில் என்ன பண்ணுறாரு, அந்த விதைகளை விதைச்சிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா. The king approached him and said, "For the last time, I pray you to answer my question, wise man." அரசன் வந்து துறவிட்டினது போயிட்டு கடைசி முறையாக என்னோடய கேள்விக்கு பதில் சொல்லுவது நான் வேண்டிக்கிறேன், பதில் சொல்லுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதாவது கெஞ்சிறார். சரிங்களா, அதான் பெக் பண்ணுறார். "You have already been answered," said the hermit. உனக்கு ஏற்கனவே என்னது பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த ஹெர்மிட் வந்து சொல்கிறாரு. Still, the crouching on his thin legs and looking up at the king who stood before him. உனக்கு ஏற்கனவே பதில் கிடச்சிச்சு அப்படின்றத சொல்லிட்டு தன்னோட லேசான காலில் என்னது மடச்சினவது அப்படியே உட்காந்துருக்காரு. சரிங்களா, அந்த வளைச்சி அப்படியே உட்காந்துருக்காரு. ஹவ் ஆன்சர்டு, வாட் டு யூ மீன் ஆஸ் த கிங்? என்ன சொல்கிறீங்க, எனக்கு பதில் கிடச்சிருச்சா அப்படின்னு அரசர் வந்து சொல்கிறாரு. "Do you not see?" replied the hermit. தெரியலையா உனக்கு அப்படின்னு துறவி சொல்கிறாரு. "If you had not pitied my weakness yesterday and had not dug these beds for me, but had gone your way, that man would have attacked you, and you would have repented of not having stayed with me. So the most important time was when you were digging the beds, and I was the most important man, and to do me good was your most important business." ஸோ என்ன சொல்கிறேன், உனக்கு தெரியல அப்படின்னு கேட்டார். நேற்று வந்து என்னது எனது பலவீனத்தை நினச்சி இரக்கம் கொண்டு என்ன பண்ணுறேன், அந்த குழியில் என்ன பண்ணுற தோன்றதுக்கு நீ வந்து உதவி செஞ்சேன். இல்லைன்னா நீ என்னது உடனே திரும்பி போயிருப்ப, இந்த தாடிக்காரன் உன்னை தாக்கியிருப்பான். மிக முக்கியமான நேரம் என்னென்னா, நீ விதைகள் என்னது கொத்தினது தயார் செய்ய தான், அந்த குழி தோன்ற நேரம் தான் மிக முக்கியமான நேரம். நீ எனக்கு நன்மை செஞ்சுருக்க, அதுவே முக்கியமான ஒரு காரியம். நீ வந்து என்னோட இருந்தீங்க, அதே சமயத்தில் உனக்கு மிக முக்கியமான மனுஷன். ஸோ அதனால் நானே என்னது அந்த சமயத்தில் உனக்கு முக்கியமான மனுஷன் அப்படின்றத வந்து சொல்கிறார். சரிங்களா. ஸோ பாருங்கள், நேற்று என்னோட என்னது நான் வந்து பலவீனமாக இருந்தேன், அதனால் நீ இந்த குழி தோன்றதுக்கு உதவி செஞ்சேன். அப்படி நீ உதவி செய்யலைன்னா நீ திரும்பி போயிருப்ப, அந்த தாடிக்காரவனை தாக்கியிருப்பான். இல்லை. ஸோ இது வந்து நீ குழி தோணுன நேரம் தான் மிக முக்கியமான நேரம் அப்படின்றத சொல்கிறாரு. நீ எனக்கு நன்மை செஞ்சுருக்க, அதுவே ஒரு முக்கியமான காரியம். அதனால் நீ வந்து என்னோட இருந்த. ஸோ நான் அந்த சமயத்தில் உனக்கு முக்கியமான மனுஷனாக இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. Afterwards, when that man ran to ask, the most important time was when you were attending to him. For if you had not bound up his wounds, he would have died without having made peace with you. So he was the most important man, and what you did for him was your most important business. Remember, then, there is only one time that is important now. It is the most important time because it is the only time when we have any power. The most necessary person is the one with whom you are. For no man knows whether he will ever have dealing with anyone else. And the most important affair is to do that person good, because for that purpose alone was man sent into this life. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. நீ இந்த இடத்துல நீ குழி தோண்டலைன்னா நீ திரும்பி போயிருப்ப, அவனை தாக்கியிருப்பான். ஸோ அதனால் நீங்கள் இருந்த நேரம் தான் மிக முக்கியமான நேரம். ஸோ நான் அந்த சமயத்தில் நான் தான் அவங்களோட நேரில் இருந்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து உனக்கு முக்கியமான ஆளாக இருக்கேன். ஸோ அந்த காயம், அதுக்கப்புறம் அந்த மனுஷன் நம்மகிட்ட ஓடி வந்தான். இந்த காயம்பட்ட அவனுக்கு நீ என்னது உதவி செஞ்ச நேரமே முக்கியமான நேரம். ஸோ நீ அவனுக்கு உதவி செய்யலைன்னா என்னது உன்னோட சமாதானம் போகாமல் என்ன பண்ணியிருப்பான், அவன் இறந்து போயிருப்பான். சரிங்களா, அந்த பழி உணர்வோடையே இறந்துருப்பான். ஸோ அதனால் அந்த நேரத்தில் அந்த தாடிக்காரன்
அந்த தாடிக்காரன் தானே வந்து ரொம்ப முக்கியமான மனுஷன். நீ அவனுக்கு நன்மை செஞ்சுருக்க, அதனால் உன்னுடைய பணி தான் இங்கே முக்கியமான பணியாக இருக்குது. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோ, நல்ல நேரன்றது என்னது ஒன்று தான். அது தற்போது இருக்கக்கூடிய நிமிடங்கள் என்னென்னா, இந்த நிமிடங்கள் வந்து நம்மளுடைய கையில் இருக்குது அப்படின்றத மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த நிமிடங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து நம்மளுடைய கையில் இருக்குது. யார் உங்களோட இருக்காங்களோ அவங்க தான் உனக்கு முக்கியமான மனுஷங்க. அவர் வந்து வேறு யாரும் எப்போயாவது தொடர்பு கொண்டாங்கன்னா தொடர்பு கொள்வாரா கொள்ள மாட்டாரா அப்படின்றது நம்மளுடைய யாருக்குமே என்னது தெரியாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு முக்கியமாக மனுஷங்களுக்கு இருக்க ஆள் வந்து மற்றவங்களோட என்னது பேசுவாரா பேச மாட்டாரா, சரிங்களா, நட்பு கொள்வாரா நட்பு கொள்ள மாட்டாரா அப்படின்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. முக்கியமான பணின்றது நம்மளுக்கு பிறருக்கு செய்யக்கூடிய நன்மை தான் என்னது முக்கியமான பணி. ஸோ ஏன்னா இந்த பணிக்காக மட்டும்தான் என்னது இந்த மனிதனுடைய வாழ்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கான் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவர் கேட்ட 3 கேள்விகள் என்னது இங்கே விடை கிடச்சிது. சரிங்களா? ஸோ அவர் என்னென்ன கேள்வி கேட்டார்னா, ஸோ எது முக்கியமான நேரம், யார் முக்கியமான ஆள், செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரே பதில் என்ன சொல்கிறாரு, நம்ம நேரன்றது நம்ம கையில் இருக்குது, நம்ம செய்யக்கூடிய காரியம் நம்மளோட கையில் தான் இருக்குது, நம்ம செய்யக்கூடிய நன்மை தான் அது அந்த நல்ல காரியம் அப்படின்றத வந்து இந்த சன்னியாசி வந்து இந்த அரசருக்கு உணர்ந்திருக்காரு. ஸோ இதோட இந்த கதை வந்து முடிஞ்சது. ஸோ கடைசியாக இந்த அரசனுக்கு இந்த 3 கேள்விகளிலிருந்து விடை கிடைத்து விட்டது. அதான் இந்த 3 questions, இந்த 3 கேள்விகள். ஸோ இதோட ஃபஸ்ட் யூனிட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம செகண்ட் யூனிட்டை பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.